Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்கள் வேணும்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் என்ன வச்சு பார்த்தா கொஞ்சம் பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரியா? அதாவது லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து க்ளோஸ் ஆச்சோ அதே அளவு தான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஒட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷமும் நமக்கு வந்து ரேங்க் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் நமக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு வரப்போகுது. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், அதாவது ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறது ரேங்க், செகண்ட் காலத்துலேருந்து அப்ளிகேஷன் நம்பர், தேர்ட் ஒன்னில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட்டு, ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களோட கட் ஆஃப் மார்க், அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க். இந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஓசி கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷன். சரியா? யார் வேணாலும் அந்த இடத்துல கலந்துக்கலாம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து ரேங்க் வந்து கொடுக்க மாட்டாங்க எப்பயும். சரியா? ஓசி கம்யூனிட்டியில் நீங்கள் வந்தீங்கன்னா ரேங்க் வந்து எப்பயும் கொடுக்க மாட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பாருங்கள், ஜென்ரல் ரேங்க். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓவராலாக நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தான் இந்த ஜென்ரல் ரேங்க். சரியா? அந்த ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி நம்மளை என்னென்னா பிரிப்பாங்க. சரியா? அப்போ இந்த ஜென்ரல் ரேங்க் தான் ரொம்ப அவசியமானது. சார் அப்புறம் சார் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வார்த்தை வரலாம். சரியா? அதாவது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணும்போது உங்களோட கம்யூனிட்டியில் அந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் இருக்க சீட்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆயிடும். சரியா? செகண்ட் ரவுண்டில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்குறதுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஒரே கட் ஆஃப் எடுத்தவங்க இப்போ இங்கே பார்த்துட்டீங்க. அதாவது நமக்கு வந்து ரேங்க் நம்பர் 110லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 199.5 தான் கட் ஆஃப் இருந்துகிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரம் 199.5 கட் ஆஃப் வந்து வருது பார்த்திங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 மீன் 140 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 199.5 கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி ரேங்க் வந்து அசைன் பண்ணுறாங்க சார்? அப்போ ஒரே கட் ஆஃப் தான், அப்புறம் எப்படி சார் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ரேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தான் ரேண்டம் நம்பர் யூஸ் ஆகுது, அதுக்கு தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் யூஸ் ஆகுது, அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸ் மார்க் யூஸ் ஆகுது. சரியா? இந்த மாதிரிலாம் என்னாச்சு பார்த்திங்கன்னா மேக்ஸ் மார்க்கில் யார் அதிகமாக எடுத்துருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு ரேங்க் கொடுத்துருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பர்த் பார்ப்பாங்க. எல்லாத்துலேயுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் ரேண்டம் நம்பரை பார்ப்பாங்க. சரியா? ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் ரேண்டம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கி நம்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 4111 பேஜ் இருக்குது. சரியா? அப்படிங்கிறப்ப இதே மாதிரி தான் நமக்கும் கிடைக்கும். சரியா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து அதாவது ஃபைனல் ரேங்க் அப்படின்னு சொல்லும் போது அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இந்த வருஷம் நமக்கு அந்த நம்பர்ஸில் தான் வந்திருக்கு. அதனால தான் என்னாச்சு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். சரியா? அதனால் இப்போ வந்து ஃபைனல் ரேங்க் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஓகே, இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணி முடிச்சு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணவங்க வந்து இவ்வளோ தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1,76,744. அவரோட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 77.5 அவரோட கட் ஆஃப். சரியா? அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ரேங்க் கௌதம். சரியா? அவர் வந்து பார்த்திங்க இதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த வருஷமும் மேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட கட் ஆஃப் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன ரேங்க் வருவீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் எந்த ரவுண்டு வருவீங்க அப்படிங்கிறது நீங்கள் அசம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.